பாரதியாருக்கு எதிரான கருத்து என்பது பார்ப்பன சனாதன மதத்தை இந்திய தேசியத்தை முன்வைத்த பிற்போக்குவாதம் அவரிடம் இருக்கிறது என்கிற பார்வை திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பலரிடம் உண்டு. ஆனால் பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ கூட நேரடியாக பாரதியாரை ஒரு எதிர்க்கப்பட வேண்டிய ஐக்கானாக முன்னிறுத்தியெல்லாம் எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபட்டதில்லை. இங்கே தமிழ் தேசியம் என்பது பார்ப்பனியத்தின் பதுங்கு குழி மட்டுமே என்பதற்கான ஆதாரம் தான் இப்போது சீமான் சங்கி மேடையில் போய் பாரதியை புகழ்வது. எந்த பாரதி? அவர்கள் இந்து ஐக்கானாக நிறுவ பாடுபடும் பாரதி அங்கே போய் என்டாஸ் பண்ணி தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பைத்தியகார கூட்டத்துக்கு இதை நார்மலைஸ் ஆக்கக்கூடிய வேலையை அவன் செய்து கொண்டிருக்கான். அவன் பாரதி சங்கிகளிடமிருந்து மீட்பதில். பாரதி தமிழ் கவிஞன்டா, அவனுக்கு இந்து மதத்துக்கு என்னடா சம்பந்தம்? அவன் பூணூலை எடுத்து சூத்திரனுக்கு மாட்டி விட்டுருக்கான்டா, அக்கரகாரத்துக்கு கழுதையை கூட்டிட்டு வந்திருக்கான்டா. அவனை என்னடா நீங்க, அவனே உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வர நினைச்ச வந்தான்டா. அவன் பிறப்பால் பார்ப்பனராக இருக்கட்டும், அவன் தமிழன்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் நீ இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த அரசியலுக்கு யோக்கியமானவன் பார்க்க. நீ சங்கி மேடையிலேயே ஏறி சங்கிகள் குளோரிஃபை பண்ற அதே காரணத்துக்காக பாரதி முன்னிறுத்துகிறாய் என்றால் நீ இந்த பசங்களை எல்லாம் சேர்த்து வச்ச பசங்களை எல்லாம் சங்கிகரிடம் அடக வைத்து விட்டாய், நாக்பூருக்கு எழுதி கொடுத்து விட்டாய்ங்கிறது அதனுடைய பொருள். பல்வேறு பரிவாரங்கள்ல இது ஒரு பரிவாரமா மாறப்போகுது, அதுக்கான கூறு தெரியுது. தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது அண்ணா அல்ல. இந்த மேடையில எங்கள் பாட்டன் பாரதி. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலம்பு சிலப்பதிகாரம் சங்கம் மருவிய காலத்துல உருவான சிலப்பதிகாரத்திலேயே தமிழ்நாடு என்கிற பெயர் வந்து விட்டது, புழக்கத்தில் இருந்துச்சு. தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் செருவேட்டு புகன்று எழுந்து, அதுவும் அதே சிலப்பதிகாரத்துல தண்டமல் வேலி தமிழ்நாட்டகமெல்லாம்னு பரிபாடல் அவர். நீங்க சங்கம் மருவிய காலம் தொட்டு எல்லா இலக்கியங்களிலும் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாடு என்கிற சொல், ஏன்னா தேவையும் கிடையாது. ஏன்னா அன்றைக்கு பல்வேறு நாடுகளா தான் இருந்துச்சு. நாடுன்னு ஒட்டுமொத்த சேர சோழ பாண்டியரான்ற வேளிர்களாண்ட அத்தனை நிலப்பரப்பையும் சேர்ந்து வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரைக்குமான நிலப்பரப்பை அவர்கள் தமிழ்நாடு என்று அறிவித்து அப்படித்தான் பாடல்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்கிறது வரலாறு.